السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لكم دينكم ولي دين. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: انصر أخاك ظالما أو مظلوما. وصدق رسوله النبي الكريم. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் பாக்கிய மிகுந்த இந்த ஜும்மாவின் அந்நேரத்தில் ஒன்று குழும இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணி மிகுந்த அல்லாஹுடையார்களே, நாம் வாழ்ந்து வருகிற இந்த இந்தியா இன்றைக்கு 79வது வருடத்தை கடந்து நாளை 80வது சுதந்திர தினத்தை நாம் சுதந்திரத்தின் காற்றை அனுபவித்து ஒரு 80 வருடங்களுடைய 79 வருடங்களை கடந்துவிட்டு 80வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்கிற பொழுது, நினைக்கிற பொழுது உள்ளத்திற்குள் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷங்கள். ஏன்னா நாம் வாழ்கிற ஒரு பூமி, நாம் வாழ்கிற ஒரு தேசம் அடிமையாக இருந்ததிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு 80 ஆண்டுகள் நாம் கடந்திருக்கிறோம் என்கிற பொழுது, அந்த 80வது சுதந்திரம் என்கிற பொழுது அது நாட்டு மக்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனிப்பான ஒரு செய்தி. பொதுவாக சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு பிறகு அந்த சுதந்திரத்தை நாம் அதிகம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை பற்றி பேசுவோம் இல்லையா? அந்த சுதந்திரத்திற்காக எந்தெந்த கேஸ்டெல்லாம் அதில் நின்னாங்க, யாரெல்லாம் அதில் அவ்வளோ தூரம் தன்னுடைய உயிரை நீத்தாங்க, யாரெல்லாம் பணத்தால் உதவி செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு இடங்களிலும் பார்ப்பது. நாட்டினுடைய இலக்கு அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆகிட்டோம் அப்படிங்கிற பொழுது, அந்த நாட்டினுடைய இலக்குன்னு பார்க்கிற பொழுது ஒரு 4-5 விஷயங்கள் அதிகமாக எல்லா நாடுகளும், ஏன்னா எல்லா நாடும் இன்றைக்கி வல்லரசை நோக்கி உண்டான ஒரு திட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அடிப்படையான விஷயங்களாக நாம் ஒவ்வொரு நாடும் முன்வைப்பது அந்த நாட்டினுடைய கல்வியை முன்வைக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதல்ல அந்த நாட்டினுடைய கல்வியை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்வைக்கப்படுகிறது. மூணாவதாக அந்த நாட்டினுடைய சுகாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாடு வாழ்வதற்குண்டான எவ்வளோ ஒரு பொருத்தமான பூமியாக இருக்குங்க அடிப்படையில் சுகாதாரத்தை முன்வைக்கிறார்கள். இப்படி நாட்டில் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், வியாபார முறைகள் இவைகளெல்லாம் முன்வைக்கப்படுவதோடு சேர்த்து இன்றைக்கி அதிகம் பேசப்படுவது விஞ்ஞானத்துறை இல்லைங்களா? இன்றைக்கி அதிகம் பேசப்படுவது, இன்றைக்கி நமக்கு இந்தியாவில் ஒரு பெருமையாக பேசுகிறோம்னா இஸ்ரோவை நினைத்து நாம் பெருமையாக பேசுகிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் நாம் ஏதாவது கண்டுபிடிப்பை கொடுத்தோன்னா அடுத்த நாட்டில் கொடுத்து, உங்கள் நாட்டுடைய ஏவுகணையில் இதை கொண்டு போய் சேர்த்துருங்க, கொஞ்சம் இது சூரிய வட்டத்தை சுற்ற விடுங்க, இது எங்கேயோ சுற்ற விடுங்க, இந்த மாதிரி நாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி 80வது சுதந்திரத்தை நாம் நெருங்குகிற பொழுது நம்மை பல நாடுகள், பல வல்லரசுகள் நம்மை திரும்பி பார்க்கிறது.
இன்றைக்கி இந்தியாவை இப்படி மாறிடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட அடுத்த நாட்டுக்காரன் கொடுத்து உங்களுடைய சேட்டலைட் போகும்போது இதையும் சேர்த்து அனுப்புங்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் உயர்ந்து செழிந்தோங்கி நிற்கிறோம் என்கிற பொழுது அந்த குடியரசை நினைத்து நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்தை நினைத்து இஸ்லாமியனாய் நாம் மிகப்பெரிய சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லையா? ஏன்னா இஸ்லாமியருடைய பங்களிப்பும் அதில் முழுமையாக இருக்கிறது என்கிற பொழுது நாம் ஏதோ மூணாம் மனுஷன் மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் கிடையாது. எல்லா வகையிலும் நாம் அங்கே சிறந்து விளங்கி இருக்கிறோம் என்பதை நாமும் மனதார் நேசிக்கிற பொழுது, நாம் அதை உள்வாங்குகிற பொழுது, அந்த தேசிய கொடியினுடைய அடையாளங்களில் நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது என்கிற பொழுது அதை நாம் சந்தோஷமாக வரவேற்கிறோம். 80வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிற பொழுது இந்த நாடு இன்னும் மென்மேன் வழங்க வேண்டும், வளர்ந்து உயர்ந்து ஓங்க வேண்டும், எல்லா செழிப்பிலும் சிறந்து வழங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிற அந்த நேரத்தில் பொதுவாக சுதந்திரம் என்று வருகிற பொழுது அந்த நாட்டின் மீது வைக்கப்படுகிற, அந்த நாட்டின் மீது பார்க்கப்படுகிற பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த நாடு எல்லா மக்களையும், நாட்டின் வளர்ச்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவிற்கு எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிறதா என்பதை உலக நாடுகள்லாம் உற்று நோக்கும். பெரிய விஷயமா தான். எல்லா மக்களையும் இந்த நாட்டினுடைய அரசு அது எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிறதா என்று யோசித்து பார்க்கிற அந்த ஒரு சூழலில் அதில் நாம் இருப்பது இன்னைக்கு சஃபர் 30 ஷாதா இன்றைய மகரிபிற்கு பின்னால் ரபியுல் அவ்வல் 1 என்று வருகிற பொழுது முஹம்மது ரசூலுல்லா அவனிற்கு ரஹமத்தாய் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவிற்கு இன்றைக்கி நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அதற்கெல்லாம் முழு வித்தா இருந்தது ரசூலுல்லாஹுடைய வார்த்தையும் அல்லாஹுடைய கலாமினுடைய பேச்சும் தான் எங்களுக்கு சுதந்திர காற்று தான் முக்கியம் என்பதை பேச வைத்ததுடைய அடிப்படையில் நம்மை உருவாக்கி தந்ததில் அல்லாஹும் ரசூலுக்கும் தான் மிக முக்கியமான இடம் உண்டு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் நாம் பார்க்கிற பொழுது எல்லா நாட்டு எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிறது என்று யோசிக்கிற இடத்துல ரசூலுல்லாஹுடைய ஆரம்பகால அரசியல் குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் அத்துணை இலக்கிற்கும் நபிகள் பெருமானார் தான் முன்மாதிரி, அத்துணை துறைகளுக்கும் நபிகள் பெருமானார் தான் முன்மாதிரி. அந்த வகையில் நாம் 80வது சுதந்திரத்தை கொண்டாடுகிற பொழுது ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கொஞ்சம் சென்று வருகிற பொழுது ரசூலுடைய அந்த அரசியல் நாம் கலந்து யோசிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்றதொரு சூழலை உலகம் முழுக்க அல்லாஹ் தர வேண்டும் என்கிற ஆசையோடு கொஞ்சம் நாம் பின்னோக்கி போகலாம். ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எதிரிகளுடைய தாக்குதலுக்கும் கடுமையான எதிரிகளுடைய வசவுகளுக்கும் ஆளாகி தீனை பரப்ப முடியாமல் மட்டுமல்ல, தீனை தன்னால் செயல்படுத்த முடியாமல் தன்னோடு இருக்கிற சஹாபாக்களினால் கூட தீனை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலில் மதீனாவினுடைய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். ஹிஜ்ரத்தின் மூலமாய் மதீனாவுடைய வாய்ப்பை அல்லாஹ் தர்றான். மதீனாவுக்கு மதீனாவிற்கு வருகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமும் மாறுகிறது. அங்கே மக்காவில் பார்த்த தலைவர் அல்ல ரசூலுல்லாஹ், மதீனாவுடைய தலைமைத்துவம் வேறு. ஏன்னா மதீனாவில் ரசூலுல்லாஹுடைய அரசாங்கம் அங்கே நிறுவப்படுகிறது. மக்காவில் அரசாங்கமாக நிறுவப்படலை, மதீனாவில் இஸ்லாமிய அரசாங்கம் நிறுவப்பட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அரசியல் ஆளுமையாய் நபிகள் பெருமானார் மதீனாவில் காலடி எடுத்து வைக்கிற அந்த நேரங்களில் நாம் நினச்சி பார்க்கணும் இல்லை, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த ஒரு 79 வருஷங்கள் முன்னாடி நம்ம அப்படியே கண்ணாடி ஓட்டி பாருங்கள், என்னென்னவெல்லாம் கஷ்டம் கடந்து வந்திருப்போம், எத்தனை தலைவர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டை முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான யோசித்திருப்பாங்க. அப்படிலாம் யோசிக்கிற இடத்துல ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் கடுமையான கஷ்டத்திலும் துன்பத்திலும் மக்காவில் மதீனாவிற்கு வந்த ரசூலுல்லாவிற்கு அரசியல் இலக்கை தொடுகிற ரசூலுல்லாவிற்கு முன்னால் இருந்த சவால்கள் நிறைய சவால். ரசூலுல்லாவுக்கு முன்னாடி இருந்த சவால் நிறைய சவால். ரசூலுல்லாவுக்கு அந்த நாட்டு மக்களிடம் படிப்பறிவு என்பது குறைவு. நாட்டு மக்கள்கிட்ட தனக்கு உண்டான பொருள் இருக்கிறது, ஆனால் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு மதீனத்து அன்சாரிகளுக்கு தெரியல. தோப்பு தரவெல்லாம் இவங்கள்ட்ட தான் இருக்குது, ஆனால் இவங்க அடுத்தவன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அரபிகளுக்குள்ளே சண்டை. இவர்களை கீழாக வைத்து மேலிருந்து எஜமானர்களாக யூதர்கள் வேலை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்கிறது அல்லவா, அல்லாஹ் அக்பர், நாம் 2 பேர்த்துக்கு 2 ஊருக்கு மத்தியில் 2 நாட்டுக்கு மத்தியில் சண்டைன்னு கேள்விப்படும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 140 வருஷ சண்டையை ரசூலுல்லாஹ் தீர்த்து வச்சாங்க. அல்லாஹ் அக்பர்.
அப்படியானால் ரசூலுல்லா மதீனாவுக்கு வருகிற பொழுது ரசூலுல்லாஹுடைய சிந்தனைக்கு என்னென்னவெல்லாம் வந்திருக்கணும். கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிற்குள்ளே வருகிற பொழுது இஸ்லாமியர்கள் தனியாய், அவர்களை சுற்றி இருக்கிற யகூதிகள் தனியாய், இது அல்லாத அரபி முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடிய அரபிகள் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அவங்க தனியா, எல்லாம் தனித்தனியா இவர்களை யகூதிகள் தனித்தனி குழுக்களாக பிரித்து வச்சு ஒரே சண்டை, அவங்கவுங்களுக்குள்ள வேலையை முடிச்சுக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் உள்கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய ஆட்சியை ரசூலுல்லாஹ் அமைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய யாரெல்லாம் முன்னோக்கி வந்திருக்கிறார்களோ எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்கிற இடத்துல அத்துணை அரசியல் முன்மாதிரிகளுக்கும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்த ஒரு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் அமைச்சு கொடுத்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்தாச்சு ரசூலுல்லாஹ். இப்படியான ஒரு சூழல் மக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, சண்டை சச்சரவோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிற நிலைமையை பார்த்த உடனே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்த முதல் திட்டம், சஹாபாக்களுக்கு மத்தியில் யோசித்த முதல் திட்டம் ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை அவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் அதிகமாக திணிச்சாங்க. வந்த மக்காவில் வந்த முஹாஜிரையும் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்களையும் கைகோர்த்து அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பரஸ்பர நட்பை, அன்பை ரசூலுல்லாஹ் இன்னும் ஆழமாக விதைச்சாங்க. இன்னிலிருந்து நீங்கள் கூட பிறக்காத ஒரு சகோதரர், அவருக்கு நான் எல்லா நல்லது கெட்டது நீங்கள் கூட நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரசூலுல்லாஹ் விதைச்சாங்க. இதை விதைச்சோடதோ நிப்பாட்டாமல் ரசூலுல்லாஹுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய வல்லரசாய் பேசிக்கொள்கிறார்களோ, இன்னைக்கு நாமளும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குதா இல்லைங்களா? இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வல்லரசை நோக்கி போகிற இடத்துல மக்களுடைய பழக்க முறைகள் எப்படி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி, அவங்க எந்தெந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 31 கேள்விகளோடு இன்றைக்கி ஒரு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துகிட்டு இருக்கிற இடத்துல அல்லாஹு அக்பர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் யோசித்த முதல் திட்டம், மதீனாவுக்குள்ள வர்றாங்க, வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் முடிவு செஞ்சாங்க. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்திருக்கிற ஒரு விஞ்ஞானத்தின் காலத்தில் இன்றைய தலைவர்கள் யோசிக்கிற அத்துணைக்கு முன்மாதிரி யாருன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மக்கள் எப்படி என்ன சுச்சுவேஷன் இருக்கிறாங்க, யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாமல் எதையும் கால் வைக்கக்கூடாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னெடுத்தாங்க. இங்கே 14 நூற்றாண்டுகளுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஏதோ 50 வருடம் 100 வருடத்துக்கு முன்னாடி இல்லை, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் கையில் எடுத்த திட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னைக்கு 16வது கணக்கெடுப்புறாங்க, 15வது கணக்கெடுப்பில் இந்தியாவுடைய கணக்கெடுப்பு கொடுக்குறாங்க பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்போ எடுக்கும்போது நம்ம 121 கோடி, இப்போ 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 121 கோடி, ஆண்கள் அதில் 62.32 கோடி, பெண்கள் 58.64 கோடி. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பொதுவாக எல்லா மதத்திலும் கலந்துருக்கிறோம். அதில் இந்துக்கள் முதல் இடத்துல, 2வது இஸ்லாமியர்கள், 3வது கிறிஸ்தவம், 4வது சீக்கியம், 5வது பௌத்தம், 6வது சமணம், 7வது பார்சிங்கிற அடிப்படையில் மதத்தின் அடிப்படையிலும் எல்லா வகையிலும் கணக்கெடுக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாம் 15வது கணக்கெடுக்க எடுக்கிற பொழுது 121 கோடி மக்கள். இன்றைக்கி 16வது கணக்கெடுப்பு தொகை நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் அக்பர். 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. முதல்ல கணக்கெடுப்பு எடுங்க, அந்த கணக்கெடுப்பை வைத்து தான் இந்த மதீனாவினுடைய வளர்ச்சியை முடிவு செய்யணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அரசியலுடைய நுணுக்கத்தில் இன்னைக்கு 80வது சுதந்திரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது நாம் வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு முன்னால் உலகத்தின் அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் ஆசானாய் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் ஒவ்வொரு இடங்களாய் மக்களுடைய கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் மக்காவில் மதீனாவில் நுழைந்த சில காலங்களில் அங்குள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10,000 பேர். மக்கள் தொகை கணக்கெடுப்படி 10,000 பேர். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எத்தனை லட்சங்களை கடந்து நிற்கிற இடத்துல அன்னைக்கு உண்டான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெறும் 10,000 பேர். அதுலேயும் பிரித்து எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். பிரித்து எடுக்கிற பொழுது இஸ்லாமியர்கள் எத்தனை பேர்? முஸ்லீம் 1500 பேர் தான். 10,000ல் முஸ்லீம் 1500 பேர். எங்கள் மதீனா ரசூலுல்லாஹ் நுழைஞ்ச உடனே அரசியலை கையில் எடுக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு. 1500 பேர் இஸ்லாமியர்கள், 4000 பேர் சுற்றி இருக்கக்கூடிய யகூதிகள். மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் பெரும் யகூதிகள் 4000 பேர் இருக்கிறாங்க. அது அல்லாத இஸ்லாத்திற்குள் நுழையாத முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய அரபிகள் அவங்க 4500 பேர். அங்கே ஒரு 4500,
யகூதிகள் ஒரு 4000, இஸ்லாமியர்கள் ஒரு 1500, மொத்தம் 10,000 பேர் கணக்கெடுப்பு ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்து நகர்த்திய திட்டங்கள் தான் அல்லாஹ் அக்பர். வல்லரசு என்றால் எப்படி இருக்கணுங்கிறத இன்னைக்கு உலகத்திற்கு ரோல் மாடலாக யோசிக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் நடத்தி காட்டிய அந்த ஆட்சி தான் உலகத்தினுடைய அத்துணை மக்களுக்குமான ஆட்சி. அத்துணை மக்களுக்குமான ஆட்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்றது ஒரு ஆட்சிக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா இடங்களும் எல்லா நாடுகளுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரசூல் நடத்தி முடிக்கிறாங்க. நடத்தி முடித்த உடனே ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைவாக 1500 பேர் தான் இருக்கிறாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரசூலுல்லாஹ் அழைச்சி விட்டாங்க. யகூதியிலிருந்து யார் யாரெல்லாம் முக்கியமான தலைவர் அத்தனை பேர் ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க. அரபுகள் முஷ்ரிக்கிய அரபுகளில் யார் முக்கியமான தலைவர் அழைச்சாங்க ரசூலுல்லாஹ். அழைத்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க. யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாய் அணுகுகிற பொழுது ரோமானிய அறிஞர் ஜார்ஜியோ அவர் சொல்வார், முஹம்மது ரசூலுல்லாஹி வாழ்க்கை, முஹம்மது ரசூலுல்லாஹ் மீண்டும் அறியப்பட வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப படிக்கப்படணுங்கிறார். யார்? ரோமானிய அறிஞர் ஜோர்ஜியோ. ஏன்னா ரசூலுல்லாஹுடைய இந்த திட்ட உடன்படிக்கை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை போடுறாங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாய் உடன்படிக்கை என்கிற வார்த்தையை கையாண்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சொல்லுமா இல்லையா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இருக்குது, இந்தியாவுடைய உள்துறை இருக்குது, இந்தியா அடுத்த நாட்டோட ஒப்பந்தம் போடு எல்லாம் சொல்லுமா இல்லையா. அத்துணை ஒப்பந்தம் என்கிற வார்த்தைக்கு முதலாய் உயிர் கொடுத்த முன்னோடி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகள் இன்னும் வசீகத்துல் மதீனா, சஹீஃபத்துல் மதீனா அப்படின்னு அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் உண்டு. வரலாறுகள் எடுத்து பார்த்தால் அவர் ஜார்ஜியோ சொல்றாரு, ரசூலுல்லாஹ் போட்ட ஒப்பந்தம் அல்லாஹ் அக்பர் 52 ஒப்பந்தங்கள், மிக நீளமானது, பேசுவதற்குண்டான சுருக்கமான விஷயங்களே சொல்லலாம். 52 ஒப்பந்தங்கள். அதில் 25 ஒப்பந்தங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து, மீது 27 ஒப்பந்தங்கள் பிற மதத்தவரோடு எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து தான் போட்ட ஒப்பந்தத்தில் அதிகமாக போட்டது கூட ரசூலுல்லாஹ் அதை தான் போட்டாங்கிறார். எப்படி அவர்களால் அப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமாக பேசுகிறார். தன்னாட்டு மக்கள் என்று யோசிக்கிற இடத்துல 25 ஒப்பந்தத்தை தன் இஸ்லாமிய மக்களுக்காக கொடுத்துட்டு மீது 27 ஒப்பந்தங்கள் உங்களோடு பழகுகிற மக்களும் நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த மக்களோடு நீங்கள் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் அப்படிங்கிற விஷயமா 27 ஒப்பந்தங்கள் அவர்கள் குறித்து உண்டான ஒப்பந்தமாக போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தினுடைய ரகசியத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு அரசியல் வழியாய் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்கிற அற்புதமான பாடத்தை எல்லாம் இன்னைக்கு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒப்பந்தத்தின் ஆரம்பம் இப்படிதான், பிஸ்மில்லா ஹாதா கிதாபும் மின் முஹம்மதின் நபியில் உம்மியி பைனல் முஃமினீன் வல் யஹூதியீன். இப்படி தான் ஒப்பந்தம் ஆரம்பம். இந்த ஒப்பந்தம் இது முஹம்மது ரசூலுல்லாஹிடமிருந்து முஸ்லீம்களுக்கும் யஹூதிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில் நடைபெறுகிற ஒப்பந்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எழுத ஆரம்பித்தாங்க. 52 ஒப்பந்தங்கள் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. பேசுகிற வார்த்தைகள் ரசூலுல்லாஹுடைய அந்த ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. 2 விஷயங்களில் ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யாரெல்லாம் தன் நாட்டை வல்லரசாக உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்னைக்கு காட்டி கொடுத்த அற்புதமான வழிகாட்டி ரசூலுல்லாஹ்ட்ட 2 நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அவரவர் மதங்களை சுதந்திரமாய் பின்பற்றுவதற்கு தடை இருக்கக்கூடாது. நோக்கம் தெளிவாக இருந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு குர்ஆன் சொல்லி தருகிற அடிப்படையில் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. மார்க்கத்தின் ரீதியாய் உன்னை எந்த விதத்திலும் நான் கட்டுப்படுத்த மாட்டேன். நீயும் மார்க்கத்தின் ரீதியாய் இதை செய், இது எல்லாத்துக்குமானது கட்டுப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் அக்பர். மதீனாவுடைய ஒப்பந்த ரசூலுல்லாஹுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அடுத்தது ரசூலுல்லாஹ் மதங்களை அவரவர் விருப்பப்படி பரப்பிக்கொள்ளலாம், பரப்புறது தடை இருக்கக்கூடாது. 2 கொள்கைகள் ரசூலுல்லாஹ் தெளிவாக இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தம் என்பதும் கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவில் இருக்காங்க சஹாபாக்கள் வந்து ஒரு சஹாபின்னு சொன்னா, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தில் இணைந்து இருக்கிறேன், ஆனால் என் 2 பிள்ளைங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் இஸ்லாத்தில் நுழையில்லைன்னாங்க. இஸ்லாத்தில் அவங்க நுழையில்லைன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்டாங்க, அவன் நிர்பந்திச்சிங்களான்னு கேட்டாங்க. பொதுவாக அப்படிதான். அடுத்த கேள்வி வந்துச்சு, இஸ்திக்ராகமா அந்த 2 பேர் நீங்கள் நிரூபிச்சு அவன் நிர்பந்தத்துக்கு ஆளாக்குனீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்.
அவர் ஆமான்னு சொல்ல சொல்லுறாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்க நிர்பந்தம் கிடையாது. நீ இஸ்லாமியனா இருக்கிறாய் என்பதற்காக வேண்டி அவர்கள் மாறியாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்குள் யாரையும் கொண்டு வராதே. இந்த மார்க்கம் ரொம்ப இலகுவானது. அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் நெறிமுறை என்பதை மதீனாவுடைய சாசனத்தில் ரசூலுல்லாஹ் வைத்து பேச ஆரம்பித்த இடங்களில் ரசூலுல்லாஹுடைய நிறைய சாசனம் உலகம் அதிசயமாய் பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் நிறைய பேசினாங்க. பேசின வார்த்தைகளை ரொம்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாடுகள் இருந்தால் எவ்வளோ அமைதியாக இருக்கும். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, வ இன்ன அலல் யஹூதி நஃபகத்துஹும் வ அலல் முஸ்லிமின நஃபகத்துஹும். அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு, யஹூதிகள் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு, நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வைப்பது உங்களுக்கு. என் நாட்டில் வந்து இருக்கிற, என்னுடைய நாட்டுக்கு என் கண்காணிப்புகளை இருக்கிற, ஏன்னா மக்காவிலேருந்து எதிரில் துரத்துகிற பொழுது என் நாட்டில் தான் சம்பாதிச்ச, ஏன் மதீனா கொண்டு போகிற, சம்பாதிச்சதெல்லாம் குடுன்னு உருவிட்டு விட்டாங்க. சம்பாதிச்ச சொத்து பத்துக்கள் வீடு அத்தனையும் உருவிட்டு என் பேரில் மாற்றி எழுதி கொடுத்து தான் போகணுன்னாங்க. இஸ்லாம் வேணும்னா அத்தனையும் உருவிட்டு போனாங்க. இங்கே வந்து இருப்பது இஸ்லாமிய ஆட்சி. ஆனால் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரையும் அப்படியெல்லாம் பொருளாதாரத்தின் ரீதியாய் அவன் சம்பாதிப்பது எனக்கு வேணும், அவன் கட்டி வச்சிருக்கிற கட்டடத்தில் எனக்கு பங்கு வேணும், அவனுடைய பொருளியலில் எனக்கு பங்கு வேணும் என்று யாரையும் கையாளப்படுத்தக்கூடாது. தெளிவான ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அலன் யஹூதி நஃபகத்து, அவங்க சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறது இல்லை அவங்களுக்கு உண்டானது, யாரும் தலையீடு செய்யக்கூடாது, நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு உண்டானது என்கிற பொது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையில் எடுத்தாங்க. இதை யஹூதிகள் கூட ஆச்சரியம் பார்த்தாங்க. ஏன்னா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் வந்தால் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாங்களோ யோசிக்கிற இடத்துல ரசூலுல்லாஹுடைய செயல் திட்டங்கள் அவர்களை ஈர்க்க வைத்தது. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு வந்து தெளிவாக பேசினாங்க. வ இன்ன நஸ்ரலில் மதுலூம், இங்கே இந்த நாட்டில் இந்த அரசியல் சாசனத்தில் எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் சார்பாகத்தான் அரசாங்கம் நிற்கும்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அப்படி ஒரு நாடை நம்மளால் பார்க்க முடிகிறதா? வ இன்ன நஸ்ர இல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன் சார்பாக நான் நிற்பேன், நான் என் அரசாங்கம் நிற்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதில் இவன் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, இவனுக்கு அது, இவன் எதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் சார்பாக இந்த அரசாங்கம் நிற்கும், நான் அவன் சார்பாக தான் குரல் கொடுப்பேன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய செயல் திட்டத்தினுடைய வார்த்தைகள் அத்துணையும் சுற்றி இருந்த அத்துணை பேரையும் இன்னும் ஈர்க்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க உங்களுக்கு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வ இன்ன பைனஹுமுன் நுஸ்ஹ், பழகுவதற்கு யாரும் யாரோடு பழகுவதற்கு எந்த எல்லையும் கிடையாது, சந்தோஷமாக பழகுங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் சகோதரத்துவமாக பழகுங்க. இப்படி சொல்கிற ஒரு ஆட்சியாளர் நம்ம பார்க்க முடியுமா? வ இன்ன பைனஹும் அன் நுஸ்ஹு வன் நஸீஹா, எல்லா நல்லதுகளும் சேர்ந்து பழகுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் தூனல் இஸ், பாவம் என்று வருகிற பொழுது விலகிக் கொள்ளுங்கள். பாவத்தில் யாரும் யாரோடும் ஒத்துழையாதீர்கள், பாவத்தில் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. மற்றபடி பழக்க வழக்கங்களில் எல்லோரும் ஒன்றான சகோதரர்களாக மார்க்க விஷயம் தவிர்த்து மற்றதில் ஒன்றா இருங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இன்னைக்கு உலகத்தை எதிர்பார்க்கிறோம். என் மார்க்கம் அது எனக்கு, என் வீட்டிற்குள்ளே அது எனக்கு தேவைப்படுகிறது இல்லையா? என் மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் அது எனக்கு தேவைப்படுகிறது. நான் ரோட்டுக்கு வரும்போது நான் ஒரு இந்தியனாகத்தான் வருகிறேன், நான் வீட்டிற்குள் இருக்கிற போது ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், ரோட்டுக்கு வருகிற போது நான் ஒரு இந்தியனாக வருகிறேன் என்பதை தான் இன்னைக்கு சில பேர் விரும்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனால் நீ இந்தியனா மட்டும் இஸ்லாமியனா இருக்காதுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை யோசிக்கிற பொழுது அல்லாஹ் அக்பர், பழக்க வழக்கம் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ் எழுதி வாங்கின ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹ், யாராவது எதிரிகள் தாக்க முன் வந்தால், இந்த மதீனாவை தாக்க முன் வந்தால், எங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே பவர் உங்களுக்கும் இருக்கிறது, எங்களோடு நீங்களும் சேர்ந்து கைகோர்த்து நிற்கணும் நாங்கள். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வத்தஆவுன ஃபீ ஹிமாயத்தில் வத்தன் ஹாலத்தில் ஹர்ப், இதாவது நெருக்கடி எதிரிகள் மூலமாக இந்த தேசத்திற்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு நெருக்கடின்னா நாங்கள் நிற்கிற பகுதியில் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோத்து நிற்கணும். ஏன்னா இது உங்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம், இது உங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான தேசம். அதனால் இதை யாரோ தாக்குறா நமக்கே நிலைமை போயிடக்கூடாது, நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து நிற்கணும்னு அவர்களையும் சேர்த்து உள்ளிருத்த ரசூலுல்லாஹுடைய இந்த ஒப்பந்தங்கள், இந்த 52 ஒப்பந்தங்கள் உலகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர் அத்தனை பேரும் படிக்கிற இடத்துல ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எப்படி அவர்களினால் ஒரு தேசத்தை கட்டி கையாள முடிந்தது. அல்லாஹ் இன்னைக்கு மதீனாவை பாருங்கள், அதே கம்பீரத்தோடு அதே இஸ்லாமிய ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அத்துணைக்கும் அடித்தளம் அது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்குமான அரசியல் ரசூலுல்லாஹ் முன்னெடுத்தாங்க. அது
அனைவருக்குமான அரசியலாக முன்னெடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அதனுடைய தாக்கம் இன்றளவுக்கும் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அவர்கள் மீது போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹுடைய வியாபார முறையை சீர்திருத்தாங்க ரசூலுல்லாஹ். வியாபாரம் என்றால் இப்படித்தான் இருக்கணும், அதில் போய் இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்கிற பொருளும் நேருக்கு நேராக இருக்கணும், அதில் எதுவும் ஏமாத்தனம் இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த 10 வருட மதீனாவுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பூமி ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சு காட்டினாங்க. இன்னைக்கு முன்னாடி ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் போதைக்கு எதிராய் இவன் தான் போதை வச்சிருக்கிறான்னு சொன்னதுனால ஒரு கல்லூரி மாணவனை அடித்து கொலை செய்கிற அளவிற்கு உண்டான ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பயமாக இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகளுக்கு பின்னால் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் முன்னெடுப்பு என்பது அது எல்லோருக்குமாக இருந்தது. அதனால மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிறான்னு சொன்ன உடனே மதீனா நகர் முழுக்க மதீனாவுடைய ஆறுகளாய் ஓடுகிற அளவுக்கு சஹாபாவை கொட்டினாங்கன்னா அத்துணை பேரையும் ரசூலுல்லாஹ் உள்வாங்கி வைத்திருந்தாங்க. இது ஒருவருக்கான தேசம் அல்ல, இது எல்லா மக்களாலும் சேர்ந்து இணைக்கப்பட்டதுங்க ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பு என்பது எல்லோருக்குமான முன்மாதிரியான அரசியலாக முன்னெடுத்ததுடைய அற்புதமான பாக்கியங்கள் இன்னைக்கும் அந்த பூமி தனித்துவமான அடையாளமாய் தெரிகிற இடத்துல இன்னைக்கு நாம் 80வது சுதந்திர தினத்தினாலே கொண்டாடி இருக்கிற தினத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு ஆட்சிக்கு உண்டான சிந்தனை உண்டான மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சியாளர் நமக்கு தர வேண்டும் என்கிற பாக்கியத்தை அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த மாதத்தில் நாம் துவங்கி இருக்கிற இந்த 80வது சுதந்திரம் நிச்சயம் எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான சுதந்திரமாய், எல்லா மக்களுக்கும் அவருடைய மதங்களை சுதந்திரமாய் பின்பற்றுவதற்குண்டான அடையாளமாய், அவருடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்குண்டான ஒரு நல்லாட்சிக்குண்டான அடையாளமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்த அருள்வாளிப்பானாக என்கிற நல்ல துஆவோடு வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.